சரி, இப்ப நீங்க இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கும் இந்த தாவேக்காக்கும் என்ன வித்தியாசம்? உங்களோட வாயால சாமரம் படைச்சு விட்டு போனேன்னா அந்த பக்கம் போனோன்னே எவ்வளவுங்க. ஆமா, இந்த வழக்கு பெங்களூர்ல தான் நடக்கணும் சொல்லி ஆர்டர் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டா தெரியுமா உங்களுக்கு? யார் போட்டாங்க? அன்பழகன் போட்டார். ஐயா, ஜெயலலிதா கேஸை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்ட அதே திமுகவுக்கு இந்த வழக்கையும் சிபி தான் விசாரிக்கணும் எண்ணம் இல்லையானால் அப்ப அவங்களில் குற்றவாளி இருக்குன்னு அர்த்தம். கைப்பூட்டுக்கு கண்ணாடியா இல்ல? திமுக பிரமுகர் ஒருத்தரும் அண்ணா இந்திரா காங்கிரஸ் பிரபுவமே இருக்கான்னு பேரு அடிபட்ட உடனேயாவது முதலமைச்சர் சிபிஐக்கு போகணும்னு இவரே சொல்லியிருக்கணும். இதுக்கு நீங்க 50 லட்சம் செலவு பண்ணி சிபிஐ வேண்டாம்னு ஆர்டர் வாங்கிட்டு இருந்தீங்க. அதை விட என்ன, பொற்குடி முதல்ல சிபிஐ வேணும்னாங்க, அப்புறம் பொற்குடி வேண்டாம் நல்லா இருக்குன்ட்டாங்க. அப்ப 60% டிசிஎஸ் எல்லாம் கட்ட பஞ்சாயத்துக்கும் லஞ்சம் வாங்குறதுக்கும் தயாரா இருக்கிறதுனால தானே நீங்க ஸ்டேஷனை செக் பண்ணல. இந்த ஜெயலலிதா பேர்ல ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, அது யாரு போட்டார்? சுப்பிரமணிய சாமி அங்கும் போட்டார். ஏன் அப்ப ஸ்டாலின் போடலாமே? நீங்க ரெண்டு கீரியும் பாம்பா இருக்க இல்லையா? நீங்க எதிரியாவே இருக்கிறீங்க. உண்மையிலே எதிரியா இருந்தால் இந்த கேஸ ஸ்டாலினே போடலாமே. சார், இவங்க அவங்க பேர்ல கேஸ் போடுற மாதிரி இருக்கணும். கேஸ் போட்டு முடிஞ்சு எஃப்ஐஆர் போட்டோம் இந்த கட்சியிலும் சேர்ந்துருவாங்க. வணக்கம். நம்முடன் சமூக ஆர்வலர் சங்கர் சுப்ரமணியன் வந்துள்ளார். அவர் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை நடந்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய பரப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து இந்த 2 வருஷமாகவே அந்த கொலை நடந்த அன்னைக்கே பெரிய பிரபுகர் மாயாதேவி எல்லாருமே இது சிபிஐ தான் விசாரிக்கணும் சொன்னாங்க. இன்னும் சொல்லப்பா குறிப்பாக சொல்லப்போனா திருமாவளவன் சார் என்ன சொன்னார்னா, இந்த இப்போ நீங்கள் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கலையோ அவங்களாம் உண்மை குற்றவாளி அல்லன்னு பகிரங்கமாக அந்த இடத்துல சொன்னது திருமாவளவன் தான் முதலாவது ஆரம்பித்தார். அவர் உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டார். அவளுக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியிலையும் கூட்டணியாக இருக்கார். அவர் அன்னைக்கு டிமுகேல ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அவரே இவர்கள் உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டான். மாயாவதி அதே மாதிரி இது சிபிஐக்கு போனா தான் இது வந்து வேல்யூ ஆகிருக்கும். ஏன் எதனால சிபிஐ போகணுங்கிறதுக்கு இதுல நிறைய அரசியல் சம்பந்தப்பட்டவங்களே உள்ள இருக்காங்க. இந்திரா காங்கிரஸ் இருக்காங்க, அவங்க டிஎம்கே கூட்டணி, திமுக இருக்காங்க, அண்ணா திமுக இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கொலையை பண்ணினதாக ஆஸ் பர் த டேட் ஒரு எஃப்ஐஆரும் ஒரு கஸ்டடியும் ஒரு சரணடைகிறமா இருக்கும் போது திருப்பி இதை நம்ம தமிழ்நாடே விசாரிச்சா போறோங்கிறத யாருமே ஏத்துக்கல. அது இல்லாம இப்போ இந்த 2 வருஷமா இப்போ விஜய் வந்து 3 மாசம் ஆச்சு. இந்த 3 மாசத்துல அது சம்பந்தமா எவ்வளவோ ஊழல் நடந்திருக்கு. சவுக் சங்கர், இந்த வராகி எல்லாருமே இதுல ஊழல் நடந்திருக்கு. நிறைய யாராவது ஒருத்தரை இந்த டிஎம்கே இந்த 4 வருஷமா கண்டுபிடிச்சதே கிடையாது. இதுல முக்கியமா இது எப்படி வெளியில வந்ததுன்னா, இந்த பழைய வண்ணாரப்பேட்டையில அனில்குமார்னு ஒரு மார்வாடி இருக்கார். அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி முட்டைகிருஷ்ணங்கிறவருக்கு ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுத்துருக்க, ஒரே நம்பர் வரணும்னு சொல்லிட்டு. அத இந்த புகாரிங்கிறவர் அந்த டீம்ல இருந்திருக்கார், ஸ்பெஷல் டீம்ல. அதுக்கு இவர் டைரக்டா அந்த ஸ்பெஷல் டீம்ல போய் புகாரி சேர முடியாது. இவர் மேல 2 ஐபிஎஸ் அதிகாரி இருந்து, அருண் சார் தான் அதுக்கு மொத்த டீமுடைய ஹெட்டே அருண் சார் தான். அவருடைய கீழே புகாரி இருக்காரு. அவங்கெல்லாம் இதை இந்த அனில்குமாரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்ச உடனே, நான் உன்னை இந்த கேஸில் சேர்த்துருவேன், நீ தான் உனக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்த, அதனால உன்னை சேர்த்துருவேன், அதனால நீ எனக்கு 40 லட்சம் பேசியிருக்காங்க. இந்த 40 லட்சம் பேசி 20 லட்சம் ரூபா முதலாவது கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அனில்குமாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த எஃப்ஐஆர்லையும் வந்திருக்கு. இதுல ஒரு 164 ஸ்டேட்மெண்ட்ல இவரும் கொடுத்துருக்காரு புகாரி. அதுல 20 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருக்காங்க. இதுல 35 லட்சம் ரூபாய்க்கு இந்த அனில்குமார் மார்வாடி கொடுத்துட்டான். பழைய வண்ணாரப்பேட்டை இருக்கார், கொடுத்துட்டார். அப்ப 5 லட்சம் பேலன்ஸ். இவங்க எல்லோ வட்டிக்கு பணம் கொடுத்து போட்ட முதல்ல தேக்காம, இல்ல வியாபாரத்துக்கு பொருள் கொடுத்து திருப்பி தரா மாதிரி, பொருள் கூட நான் பார்த்து கூட கேட்கிற மாதிரி இந்த புகாரி என்ன பண்ணிருக்காரு, அந்த 35 தான் வந்திருக்கு, இன்னொரு 5 வரணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கு நேரம் போயிருக்காரு. அதில் பாக்கெட்டில் இவரே ஒரு போதைப் பொருள் பாக்கெட், அந்த மெத்த எடுத்துன்னு போயிருக்காரு. அப்போ என்னப்பா 5 லட்ச ரூபா தரலையே. இதில் என்ன அதுக்கிடையில் என்னன்னா, இந்த சிபிஐக்கு இந்த வழக்கு போயிடுது. இந்த சிபிஐக்கு போன உடனே இந்த அனில்குமார் அந்த 5 லட்சத்தை கொடுக்க வேண்டாம்,
இனிமேல் விசாரிக்க போகிறதோ இல்லை புகாரி. தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிக்க போகிறதில்ல. தமிழ்நாடு போலீஸ் நம்மளை கூப்பிட்டு பேச வேண்டிய வேலை இல்லை. சிபிஐ தானே பேசிக்கணும். அங்கே பார்த்துக்கலாம், அங்கே சொல்லிக்கலாம். ஃபோன் எடுக்கிறதில்ல. அப்போ இவருக்கு என்னென்னா சிபிஐ வந்து நுழைஞ்சிட்டா புகாரிக்கு வேலை இல்லை. சிபிஐ வந்துட்டா புகாரிக்கு வேலை இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து அந்த 5 லட்சத்தை வாங்குறதுக்கு அவர் போயிருக்கார். போனோன்னா அவர்கிட்ட பணம் இல்லை. அவருடைய ஃப்ரெண்ட்கிட்ட பணம் வாங்கி தரேன்னு சொல்லி பட்டாளத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார். கூட்டிகிட்டு போனது, கேமரா வந்தது போனது எல்லாமே ப்ரூவ் ஆகிடுது. இவர் அந்த 5 லட்சத்தை வாங்கி அவருடைய அந்த போலீஸ் இல்லாமல் ஸ்பெஷல் போலீஸ் இருக்கும் இல்லையா, அவங்ககிட்ட 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. சீனிவாசன் வண்டி கடியில் வச்சு புகாரி வந்து நான் சொல்கிற இடத்துல போ, அதுக்கப்புறம் அங்கே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் அவரை நைட்டு வந்து தனிப்படையில் வச்சுட்டாங்க, காத்திருப்போல் பட்டியலில் வச்சுட்டாங்க. இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அனில்குமார் வந்து நேராக கமிஷன்ட்ட போய் கொடுத்து அந்த மாதிரி 40 லட்சம் பேசியிருக்காங்க, எனக்கும் இந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லை, சிம் கார்டு வாங்கி கொடுத்து ஒரு கூட்டத்துக்காக நான் வந்து இது அப்போ சாணவமல்ல 10 வருஷமாக தூங்கிட்டு இருப்பேன். உங்கள் செல்லையே எனக்கு 2 வருஷம் வச்சுக்கோன்னு கொடுப்பீங்க. 2 செல் இருக்கப்போ ஒரு செல் நீ வச்சுக்கப்பான்னு கொடுப்பீங்க. நான் உங்களை எனக்கு 10 வருஷம் பழக்கம். அப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னா அவர் செல்ல தான் நீ பேசியிருக்க, அதனால உங்களை அக்யூஸாக சேர்க்க முடியுமா? அப்போ எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், இந்த கொலைக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை, நான் செல்ல மட்டும்தான் வாங்கினதை கொலை பண்ணது வரைக்கும் தெரியாதுன்னு சொன்னேன்னா எங்கிட்ட அக்கார்டிங் டு 164 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் கூட. ஆனால் காவல்துறை பணம் பிடுங்கிறதுக்கு இவங்ககிட்ட இருந்து அந்த 5 வாங்க போயிருக்கான். இந்த 5 பிடுங்க போனோடனே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி 2 பேரும் ரிமாண்ட், பணத்தை பேக்கில் வச்சு கொண்டு போனவர் பைக்கில் வச்சு கொண்டு போனார். அடுத்து புகாரி. இந்த 2 பேரும் இதில் என்னென்னா ரொம்ப ஹைலைட் என்னன்னா, இந்த புகாரி என்ன சொல்லிருக்காரு, இந்த பணத்தை நான் டைரக்டா வாங்கலை, எனக்கு மேல 2 ஐபிஎஸ் அதிகாரி இருக்காரு, அவர் வாங்க சொல்லித்தான் நான் போயிருக்கேன்னு சொல்லிருக்காரு. பொதுவாகவே காவல்துறையில் எப்படின்னா, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணாமா வேண்டாமாங்கிறதுக்கு டிசிஷன் கேட்பாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. அது மாதிரி 50 ரூபாய்க்கு மேல ஒரு அஃபென்ஸ் நடந்ததுன்னா அது ஏசி கையெழுத்து போன கிரைம்ல. ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்கு திருட்டு போயிடுச்சுன்னா ஒரு செயின் நடத்துட்டான்னா ஏசியை சொல்லாம டைரக்டா எஃப்ஐஆர் பண்ண முடியாது, ஏசி இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். சில கேஸில் ஏசி கையெழுத்தே போடணும். அந்த மாதிரி இருக்கும்போது இவர் நிச்சயமாக 40 லட்சம் வாங்கும்போது இவனை அக்யூஸை சேர்க்கிறேன்னு சொல்லும் போது இவர் கண்டிப்பா மேல் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரியுடைய உத்தரவு இல்லாமல் அவர் சேர்க்க முடியாது. அவரே சொல்றாரு, அக்கார்டிங் டு லா இந்த 164 ஸ்டேட்மெண்ட், இந்த புகாரி சொல்றாரு 2 ஐபிஎஸ் அதிகாரி தான் வாங்க சொன்னாரு, நான் அதுக்கப்புறம் தான் வாங்கினேன், அவங்களே என் கூட உள்ள தள்ளுங்க, அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க, நான் மட்டும் எதுக்கு ஒத்த காலம் நிற்கிற ஸ்டேஷன்ல. அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான செய்தி ஆயிடுது. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் வந்து இப்படி பணத்துக்காக பண்ண அப்படியே உண்மை குற்றவாளி எப்படி கண்டுபிடிப்பாங்க சார்? உண்மை போலீஸோட வேலையே அந்த 60 வருஷ காலமாக உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இருக்கு. நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் என்னென்ன குற்றம் நடந்திருக்குன்னு. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இருக்கு. ஆமத்தில் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐக்கு போறதுக்கு சிபிஐ விசாரிக்க கூடாது, நாங்க தான் வச்சு 50 லட்சம் செலவு பண்ணி வக்கீல் வச்சு போயிருக்காங்களே. இதே அதிமுக வந்து ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ண உடனே இந்த வழக்கு பெங்களூர்ல தான் நடக்கணும் சொல்லி 6 இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டா தெரியுமா உங்களுக்கு? யார் போட்டாங்க? அன்பழகன் போட்டார். ஐயா, ஜெயலலிதா கேஸை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்ட அதே திமுகவுக்கு இந்த வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்கணும் எண்ணம் இல்லையானால் அப்ப அவங்களில் குற்றவாளி இருக்குன்னு அர்த்தம். கைப்புடுக்கு கண்ணாடியா? ஐயா, சிபிஐ எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது அவளே முதலமைச்சர், அவளே குற்றவாளி. அப்ப இந்த வழக்கை விசாரிக்கும் போது அங்க இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி, அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர், அங்க இருக்கிற ரெஜிஸ்டார் எல்லாருமே இந்த அம்மாவுக்கு பயந்து போய் எதிராக சொல்ல மாட்டாங்க சொல்லி தானே நீங்க இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு பெங்களூருக்கு போனீங்க. அன்னைக்கு யாராவது எடப்பாடியோ இல்லை இந்த அண்ணா திராவிட முன்னணி ஒருத்தராவது இந்த இம்ப்ளீடிங் பெட்டிஷனுக்கு கேவட் போடவோ இல்லை அதுக்கு கூட ஒரு மனு போட்டு இல்லை வேண்டாம் நாங்கள் நேர்மையான போலீஸ் வச்சு விசாரிச்சுப்போம், எங்க போலீஸ்னா ரொம்ப நேர்மையானவங்க யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு, அதிமுகவும் திமுகவும் போர்டு தான், ஜெயலலிதாவுக்கு அப்புறம் போர்டு தான் வேறையே தவிர செயல் ஒண்ணுதான் முதலாவது புரிஞ்சுக்கணும். போர்டு தான் வேற, இந்த ஆத்மா வேற சரீரம் ஒண்ணுதான். ஆத்மா வேற ஆனா சரீரம் ஒண்ணுதான். அந்த மாதிரி இவங்க பண்ணிருக்கிறது உங்களுக்கு ப்ரூஃப் ஆகுது. சரி, இப்போ சாதாரண ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா சரி, இந்த 30 குற்றவாளி எப்படி வந்தாயா? 30 குற்றவாளி எப்படி வந்தா? ஆம்சார்ல அந்த 164 வந்து ஒருத்தனை கேட்டுதானே இன்னொருத்தனை பிடிச்சிங்க. திருவேங்கட சொன்ன பிறகு தானே அவனை போனீங்க.
அந்த யாரெல்லாம் சரண்டர் ஆனாங்களோ அவங்க சொன்ன அப்புறம் தானே இவங்க 30 பேர் சேர்ந்தாங்க. அதே மாதிரி புகாரி சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த ஐபிஎஸ் அதிகாரியும் உண்டுன்ட்டு. அப்ப நீங்க 10 நாள் அவங்களே அரெஸ்ட் பண்ண முடியா? அப்பதானே பொதுமக்கள் காவல்துறையை நம்புவாங்க. இன்னும் பண்ணல. ஏன்? பொதுவாகவே ஐபிஎஸ் அதிகாரியும் டைரக்ட் ஐபிஎஸ் அதிகாரியும் டிசி தப்பு பண்ணா எவ்வளவு பெரிய தப்புக்கு தண்டிப்பதும் இல்லை, அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கறதில்லை, சஸ்பெண்ட் கூட பண்ணதில்லை. உதாரணத்துக்கு பல்ல உடைச்சார் இல்லையா பன்மன் சிங், அவருக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டாங்க? அமுதா ஒழுங்கா அறிக்கை தயார் பண்ணாங்க. அமுதாவே கேட்டா எனக்கு டம்மி சீட்டு கூட போற எனக்குன்னு கேட்டான். ஏன் அவர் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சஸ்பென்ஷன் கூட பண்ணல. காவல்துறை பேர நம்பிக்கை வைக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஒன்னு டிஎம்கே பேரலையும் ஏடிபி முதலமைச்சரும், அடுத்து ரொம்ப நம்பிக்கை வைக்கிற யாருங்கன்னா அக்யூஸ் தான். இவங்க 2 பேரையும் காப்பாத்துறது அவங்க தான், போலீஸ் தான். அக்யூஸையும் காப்பாத்திடுவாங்க, அடுத்த கவர்மெண்ட் சொல்ற எம்எல்ஏயும் காப்பாத்திடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறீங்க. இது வந்து ஆம்ஸ்டாங் வந்து எதுக்கு கொலை பண்ணாங்க அப்படிங்கிற உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? கொலை பண்ணினது இதோட 1500 சேனல்ல வந்துடுது சார். அவர் வந்து நிறைய கான்ட்ராக்ட் எடுக்கிறது இந்த பெருங்குளத்தூர்ல இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. அதில் 40 கோடி 50 கோடி இந்த வேஸ்ட் வரும், இரும்பு, அதெல்லாம் வந்து இரும்பு ஆலைக்கு அனுப்புறதுக்கு எடுப்பாங்க. பெருங்குளத்தூர்ல காஞ்சிபுரம் பக்கத்துல. அப்போ அதுல இவங்களுக்குள்ள போட்டி, ஸ்ரீபெரும்புத்தூர், அதுல இவங்களுக்குள்ள போட்டி வந்திருக்கு. இந்த போட்டி பொறாம இருக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா நம்ம நேரா சொல்லலை, சேனல்ல வந்து சொல்றேன், இல்ல திமுக பிரமுகர் ஒருத்தரும் அண்ணா இந்திரா காங்கிரஸ் பிரபுவமே இருக்கான்னு பேரு அடிபட்ட உடனேயாவது முதலமைச்சர் இது சிபிஐக்கு போகணும்னு இவரே சொல்லியிருக்கணும். இதுக்கு நீங்க 50 லட்சம் செலவு பண்ணி சிபிஐ வேண்டாம்னு ஆர்டர் வாங்கிட்டு இருந்தீங்க. அதை விட என்னன்னா பொற்குடி முதல்ல சிபிஐ வேணும்னாங்க, அப்புறம் பொற்குடி வேண்டாம் நல்லா இருக்குன்ட்டாங்க. ஏன்? ஹஸ்பண்ட் தான் போனாரு, நம்மளும் குழந்தை உயிரோடு இருக்கணும் பயத்துல தானே அவங்க சொல்லியிருக்கணும். அப்போ பொற்குடியும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க சாதாரண அக்யூஸ்டுக்கு அந்த 160 போல வரிசையா கூட்டு வந்துடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இப்போ திமுகவுடைய ஆட்சி இருந்தால் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஆதரவாக தான் நடந்துருந்தாங்க, எந்த மக்கள் பொதுமக்களுக்கு ஆதரவாக நடக்கல. இப்போ இந்த தாவக ஆட்சியில் வந்து பொதுமக்களுக்கு ஆதரவு நடக்கிறாங்களோ அது போலீஸ்க்கு ஆதரவாக நடந்துருக்கு. இல்லை இல்லை, தாவக ஆட்சியில் அவருடைய நோட்டீஸுக்கு போவோ இல்லை அமர்ராஜ் ஒரு கமிஷனருக்கு நோட்டீஸுக்கு போகணும்னா இது டிஎம்கே மாதிரி இருக்காது. ஒன்று ஏதாவது எம்எல்ஏ மூலியமா தாவக நோட்டீஸுக்கு போனாலோ இல்லை இவருடைய அமல்ராஜ் சாருக்கு போனாலோ இது இல்லீகலாக நடக்காதுங்கிறது ஒரு ஆதாரம் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு நாள் ஒரு உதயநிதியை பார்க்க போனேன். அவர் செந்தில் அமிச்சாரு, செந்தில் பரந்தாமன் அமிச்சாரு, ஒன்றுமே நடக்கலையே. பரந்தாமன் எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு. நான் பெட்டிஷனர், எனக்கு அதுக்கு 500 ரூபா நான் திருப்பி கொடுத்தேன். நான் திருப்பி கொடுத்தேன் அவர்கிட்ட. எனக்கு எது சார் 500 ரூபா? நான் சங்கீதா போல சாப்பிட்றேன், டெய்லி மாதம் 15,000 வேறு பென்ஷன் வருது, எனக்கு அது 500 ரூபா. அதனால திராவிட முன்னேற்றம் இருக்கும்போது திமுக இருக்கும் சார் இவ்வளோ சொல்றீங்களே. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி கிளப் நடத்தினாங்க. ஏசிடிசி பணம் வாங்காம கிளப் நடத்த முடியுமா? ஏசிடிசி நடத்தாம கிளப் நடத்த முடியுமா? அதை விட கொடுமையான ஒரு நிகழ்ச்சி இதோட ஒன்று சொல்லிடுறேன். தாம்பரத்தில் ஒரு சாதாரண பொண் வீட்டுக்கு போட்டு லேட்டா இருக்கு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கினான். அது வேலை ஒரு ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டு இப்போ கோர்ட்ல பணம் கொடுத்து நஷ்டீடு கொடுக்க சொல்றான். அதுக்கு இன்ஸ்பெக்டர் அப்பீல் போயிருக்காரு. நான் கேட்கிறேன், இல்ல பிரபல ஹோட்டல் எல்லாமே ப்ராஸ்டியூஷன் தான் நடந்தது. இது நான் சொல்ல, தாப்பாண்டியன் டெய்லி சொல்லுவார். நீலாங்கலையில இருந்து மகாபலி வரைக்கும் பிரபலமான ஹோட்டல், சாதாரண ஹோட்டல். அதுக்கு அரசாங்கம் பீச் ஏரியால இடத்தையும் ரொம்ப சீப்பான ரேட்டு கொடுத்துருக்காங்க. அதுல நடந்த ப்ராஸ்டியூஷனை யாராவது எஸ்பியோ டிசியோ கமிஷனரோ ஐஜியோ தொட்டு பார்க்க முடியுமா? சாப்பாட்டுக்கு வழியிலன்னு ஒரு பொண், அவ வீடு பெருங்குளத்தூர் இங்க ஒரு தள்ளி இருக்கு, செங்கல்பட்டு பக்கத்துல போக முடியல. அந்த பொண்ணுக்கு கோர்ட்ல ஆர்டர் ஆயிருக்கு. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். ப்ராஸ்டியூஷன் கேஸுக்கு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் கொடுத்தால், பிரமலா கேஸ் பாருங்க, அந்த ஏசியவே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஏசியை டிஸ்மிஸ் பண்ண பிரமலா கேஸ்ல அது மாதிரி செல்வாக்கு இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. யூ டெல் த பர்சன் ஐ டெல் த லாங்கிற மாதிரி அப்பாவிகள் போன நடவடிக்கை எடுக்கமாங்க. ஆம்சான் கேஸ்ல திரும்ப மனைவி இந்த விசாரணை நன்னா இருக்குன்னு எழுதி வாங்கிட்டாங்க. ஆனா இதுல இந்த ஆம்சான் கேஸ்ல மக்கள் எதிர்பார்க்கறது ஐபிஎஸ் அதிகாரியுடைய உதவி இல்லாம அந்த பணத்தை வாங்க முடியாது. ஐபிஎஸ் அதிகாரி வந்து சொல்லாம அவரே சொல்றாரு, அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது இன்னொன்னு கூட சொல்றேன்,
இந்த ஆம்சான் கேஸ்ல 2 ஐபிஎஸ் அதிகாரி தப்பு பண்ணாச்சு, இவர் மட்டும்தான் தப்பு பண்ணாரா? இவர் யாருமே தப்பு பண்ணலையே. அதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்றேன். 2023 சுப்பிரமணியம்னு ஒரு ஏசி இருந்தார் மதுரவாயில. நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 2026 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்ப 3 வருஷத்துக்கு இந்த டிசி என்னாச்சு? அந்த 3 டிசி என்னாச்சு? ஒண்ணு நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கணும், இல்ல செல்வாக்கு பயன்படுத்திருக்கணும், அப்படின்னா கடமை எழுத்து தவறி இருக்கணும். இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஆக்ஷன் எடுக்கட்டுமே ஐயா. அதான் சார், இப்போ 2023 போட்ட சிஎஸ்ஆர் சுப்பிரமணியம், முத்துலட்சுமி, உமா 3 டிசி இருந்தாங்க சார். ஒரு காவல்துறையில ஒரு பிரான்ச் உருப்படமானால் அந்த டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் 3 பேர் நேர்மையாக இருந்த மட்டும்தான் புகார்தாரர் பாதிக்கப்பட்டார். அதுக்கு ஒரு ஆதாரத்தோட சொல்றேன். ராஜேஷ் ஒரு இன்ஸ்பெக்டர் மதுரவாயில இருக்கார். அந்த ராஜேஷ் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு, 2023 போட்டிருக்காரு. சரி, பெட்டிஷன் செத்துப்பட்ட எப்படி போடுவாங்க? பெட்டிஷன் செத்துப்பட்ட எப்படி போடுவாங்க? அப்போ டிசி நேர்மையா இருந்திருக்காரு, ஏசி நேர்மையா இருந்திருக்காரு, ராஜேஷ் நேர்மையா இருந்திருக்காரு. இன்னைக்கு டிசி ராஜேஷ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எப்பவுமே எஃப்ஐஆர் போடுறது கேட்பாங்க டிசிட்ட, சார் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எஃப்ஐஆர் போடாரு. அவர் வேண்டாம், இது நீங்க கட்டமைச்சு அனுப்புனா ராஜேஷ் சரியும் பாரு. இல்ல ராஜேஷ் இன்ஸ்பெக்டரா இருக்க முடியாது. ராஜேஷ் வேலை பார்த்த காலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் வேற, அவர் வேலை பார்த்து 15 மணிக்கிட்ட வேலை பார்த்திருக்காரு. அந்த டேஸ்ட் எல்லாம் விட்டு இருக்கு. அந்த டேஸ்ட்டை செயல்படுத்த விட்டா தானே. புகாரி சொன்னார்ல, அந்த 2 ஐபிஎஸ் அதிகாரி ஆக்ஷன் எடுக்கணும், என்ன மட்டும் என் சேரைக்கு அனுப்புறீங்க, அவங்களையும் சேர்த்து அனுப்புங்கன்னு கேட்குறாங்களா? நான் கேட்குறேன், இந்த புகாரி சொன்ன இந்த 2 ஐபிஎஸ் அதிகாரி தவிர பாக்கி எல்லாம் நல்லவர்கள்னு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? இல்லை ஏதாவது ஒரு டிசி, ஏசி கமிஷன் தலைமையில 15 நாளைக்கு ஒரு ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இந்த சிஎஸ்ஆர் எடு, இந்த எஃப்ஐஆர் எடு, இந்த சார்ஜ் ஷீட் எடு, இந்த சார்ஜ் ஷீட்டுக்கே 2 வருஷம் ஆச்சு, அந்த சிஎஸ்ஆருக்கே 3 வருஷம் ஆச்சு, இந்த எஃப்ஐஆருக்கே ஒரு 6வது 70-60 வருஷ காலமாக கேட்டிருக்காங்க ஐயா. அப்ப 60% டிசிஎஸ்சி எல்லாம் கட்ட பஞ்சாயத்துக்கும் லஞ்சம் வாங்குறதுக்கும் தயாரா இருக்கிறதுனால தானே நீங்க ஸ்டேஷனை செக் பண்ணல சார். 8ஆம் கிளாஸ் நான் படிக்கும் போது தக்கலை ஸ்கூல்ல இன்ஸ்பெக்டர் வருவார். அந்த இன்ஸ்பெக்டர் 10 நிமிஷம் ஹெட்மாஸ்டர் உட்காருவார். 15 நிமிஷம் ஒரு கிளாஸா போவார். அவர் அந்த கிளாஸ் எடுக்கிற டீச்சரை போக சொல்லுவார். அவர் எடுப்பார் கிளாஸ். உங்களை எப்படி எடுத்திருக்காரு, வாத்தியார் என்ன சொல்றாரு. அப்ப ஒரு பையன் சொல்லுவோம், சார் எங்களுக்கு ட்ரில் மாஸ்டர் தான் சார் எப்பவுமே மேத்ஸுக்கு வருவார் சார், ட்ரில் மாஸ்டர் வருவார். உன்னை கேட்பாரு, ஏங்க ட்ரில் மாஸ்டர் எங்க அனுப்புறீங்க? கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு பையன் அனுப்பிச்சேன். ஏன் அந்த குறிப்பிட்ட செக்ஷன் இருக்கக்கூடிய வாத்தியார் ஏன் அனுப்புங்க? அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் செக் பண்றத கூட 60 வருஷமா காவல்துறையில இது நாள் வரல செக் பண்ணதில்ல. இது நாள் வரை செக் பண்ண ஒரு டிசி 15 நாளைக்கு வந்தாரு சார். இந்த கமிஷனர் ஆபீஸ்ல 40 நிமிஷம் கமிஷனர் இருக்கார், அமிர்தராஜ் இருக்காரு. எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை படிச்சு பார்த்து இதுல இவ்வளவு குற்றம் நடந்திருக்கிறதா, அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிடு, நான் விசாரிக்கணும், புகார்தார நீ வா, நான் என்னைக்கு கேட்டிருக்காங்க. அது ஆபரேஷன் பேஷண்ட் ஐடு இருக்கு. நாங்க போன மாதிரி சரி அமல்ரா கமிஷனர் ஆபீஸ்ல நேர்மையாகவும் அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் கமிஷனர் ஆபீஸுக்கு வந்த பிறகு எத்தனை கேஸ் சைதாப்பட்ட கோர்ட்டுக்கு போறது டைரக்ஷனுக்கு முகாந்திர காரணம் இருக்குன்னு கோர்ட்டு சொன்னால் இன்ஸ்பெக்டருக்கு மெமோ கொடு. ஏன் முகாந்திர காரணம் இருக்கும்போது கமிஷனர் ஆபீஸ் வந்து அப்பதான் டைரக்ஷனுக்கு போகுது. சரி, இந்த புகாரி சொல்றாருல, இந்த ஐபிஎஸ் அதிகாரி உள்ள நான் கேட்கிறேன், அவரை தவிர எல்லாருமே நல்லவாளா இருந்தால் உங்க ஆபீஸ்ல உளவுத்துறை ஐஏஎஸ் ஒண்ணு இருக்கு. இந்த 2 பேர் இருக்காங்களா? எல்லா ஸ்டேஷன்லயும் இருக்கு. நாகர்கோவில்ல ஒரு கிரைம்ல ஒரு அம்மா அக்யூஸ்டிங்கையும் அந்த மெட்டீரியலையும் ரெடி பண்றாங்க, ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. 1 மாசம் பொறுத்து அந்த அம்மா அந்த பையனை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஜட்ஜி கேட்கிறாரு எஸ்ஐ பார்த்து, 1 மாசம் அக்யூஸ்ட் உன் வீட்டுல வச்சிருந்தியா, எதுக்கு 1 மாசம், இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்கிறாரு. அப்ப சார்ஜ் ஷீட்ல நீங்க அக்யூஸ்டுக்கு ஃபேவரா போட்டால் உங்களுக்கு அக்யூஸ்ட் வெளியே தான் இருப்பான். 2வது இப்ப ஸ்டேஷன் பெயில்ங்கிறதுல ரிட்டையர்ட் கலெக்டர் ரிட்டையர்ட் சொல்றீங்க, ரிட்டையர்ட் கலெக்டர் ரிட்டையர்ட் ஜட்ஜி இல்ல கன்சர்ன் டிசி 15 நாளைக்கு செக் பண்ணாத வரையிலும் ஸ்டேஷன் பெயில்ல பணம் லட்சக்கணக்கில் புழங்குது. அப்படின்னா எப்படி ஆதாரத்தை சொல்லணும்? இல்ல நாளைக்கே என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப என் கேஸ்ல ஏன் 3 வருஷம் வெயிட் பண்ண, அதுக்கு காரணம் சொல்லு.
ஐயா போலீஸ்ல இருக்கிற எல்லா டிசி எல்லா எஸ்பியும் எல்லா ஐபிஎஸ் சுத்த தங்கம் லஞ்சம் வாங்காதவங்கன்னா 3 டிசி மாறின பிறகுதானே இன்னைக்கு ராஜேஷ் எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏன் போடல? ஒண்ணு லஞ்சம் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா செல்வாக்கு இருக்கணும், இல்லைன்னா நீங்க கடமையில இருந்து தவறிக்கணும். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றான்? கடமையில இருந்து தவறுனா நீ அவனை மெமோ கொடுக்காத, சார்ஜ் வீட்டுக்கு அனுப்புங்கிறான். சரி, அதை விட்டுருங்க. புதுக்கடைன்னு ஒரு ஸ்டேஷன்ல 1.25 கோடி ரூபா அவங்க ஒய்ஃப் வச்சு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. உளவுத்துறை எங்க கண்டுபிடிச்சான்? ஐஎஸ் எங்க கண்டுபிடிச்சான்? யார் கண்டுபிடிச்சா? அந்த பெண்மணிகள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 50 வயசுல தக்கலை இன்ஸ்பெக்டர் தர்மபுரியில் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அது கூட எப்படி? சாதாரணமா லஞ்சம் வாங்கல, அவர் ஸ்டேஷன்ல நூதனமான ஒரு கூட்டத்தை பண்ணிருக்காரு. அவர் யார் கண்டுபிடிச்சா? அந்த ஆடிட்டர். போலீஸாக இந்த பான்பராக்கு விற்கிறது, காயங்கிழமை மாமூல் வாங்குறது, இது வாங்குறது. அதே மாதிரி போலீஸாக காவல்துறையில் நடக்க தவறை காவல்துறையோ என்னைக்கு கண்டுபிடிச்சு சஸ்பெண்ட் பண்றாளோ, அது இல்லாம காவல்துறையில ஒரு தண்டனை கொடுத்தா சஸ்பென்ஷன் தான். The suspension is not a punishment. The remand is not a punishment. The transfer is not a punishment. பனிஷ்மெண்ட் இல்லாத பனிஷ்மெண்ட் எல்லாம் நீ காவல்துறை கொடுக்குற. ஓகே, பாத்தீங்கன்னாப்பா இப்போ சிபிஐ விசாரிச்சுன்னா யார் சிக்குவாங்கிறீங்க? பெரிய லெவலில் யார் சிக்குவாங்க சார்? பெரிய லெவலில் சிக்குவாங்கிறதுனால தானே சார் சார் தன்னுடைய கட்சியில பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறதாக தினமும் சேவல்ல பேசுறாங்க. அதனால தானே ஸ்டாலின் அவசரப்பட்டு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு. யாராவது சுப்ரீம் கோர்ட்ல அவருடைய கேஸுக்கு போலாம். ஐயா ஐயா உங்க கட்சியில ஒருத்தர் மாட்டிட்டாரு, ஒரு எம்பி மாட்டிட்டாரு, இல்ல ஒரு எம்எல்ஏ மாட்டிட்டாரு, கட்சியை கலைக்க வேண்டி வந்துடும், இந்த ஊழலுக்கு பணத்தை திருப்பி கட்ட வேண்டி இருக்கும், அவருக்கு தண்டனை கிடைக்கும். இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தால் அது நியாயம். சரி, இவர் யாருக்கு போனாரு? அக்யூஸ்ட், உண்மையான அக்யூஸ்ட கண்டுபிடிச்ச கூடாதுன்னு போயிருக்காரு. இந்த மாதிரி உலக அதிசயமே கிடையாதுயா. சரி, நான் கேட்கிறேன், இந்த ஜெயலலிதா பேர்ல ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, அது யாரு போட்டா? சுப்பிரமணிய சாமி அங்க போட்டார். ஏன் அப்ப ஸ்டாலின் போடலாமே? நீங்க 2 கீரியும் பாம்பா இருக்க இல்லையா? நீங்க எதிரியாவே இருக்கிறீங்க. உண்மையிலே எதிரியா இருந்தால் இந்த கேஸ ஸ்டாலினே போடலாமே. சார், இவங்க அவங்க பேர்ல கேஸ் போடுற மாதிரி இருக்கணும். கேஸ் போட்டு முடிஞ்சு எஃப்ஐஆர் போட்டோம் இந்த கட்சியிலும் சேர்ந்துருவாங்க. சரி, இப்ப நீங்க இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கும் இந்த தாவேக்காக்கும் என்ன வித்தியாசம்? உங்களோட வாயால சாமனை படைச்சு விட்டு போனேன்னா அந்த பக்கம் போனோன்னே எவ்வளவு கேட்பான். இந்த பாருங்க, இது முந்தானத்து நடந்தது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பாருங்க, கோர்ட்டு சிம்பிள். கோர்ட்ல இருந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து எங்க வீட்டுக்கு போய் ஆள்லன்னு சொல்லிட்டு என்ன அந்த கோர்ட்டாளி கூப்பிட்றான், நீங்க கோர்ட்ல இருந்து வாங்கிங்க சார், நான் வந்து கொடுத்துறேன். அவங்களுக்கு டபுள் வேலை. 6:30 மணிக்கு போயிருக்கேன். கோர்ட்டு டியூட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. டியூட்டி எல்லாம் முடிஞ்சு எனக்கு வேண்டி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கோர்ட்ல. அவர்கிட்ட வந்து கேட்டேன், டாக்குமெண்ட்டை கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அப்போ ஆவின் பாலில் நான் பால் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த கோர்ட்டாளி வந்து, அண்ணே பால் குடிங்கன்னு. இல்லை வேணாம் சார், இப்போதான் குடிச்சேன் சார். 200 ரூபாய் எடுத்து கையில் கொடுக்குறேன். இந்த பாருங்க, டாக்குமெண்ட்டோட பேசுகிறேன். அதுக்கு ஒரு சொன்னது, சார் இதெல்லாம் இப்போ வச்சுக்காதீங்க சார், எங்கள் வேலை போயிடும் சார். இது முடிஞ்சு வச்சா அடுத்த இது தாவேக்கா. இது பாருங்க, இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க. இது கார்பரேஷன்ல தடை செஞ்ச பொருளை ஒரு இடத்துல ஓட்டரா லெட்டரின் இருக்கு, அவருக்கு லெட்டரின் காப்பி. தடை செய்த பொருளை நீங்கள் இந்தந்த நேரத்தில் ஓட்டிக் கொள்ளுங்கள், இரவில் ஓட்டி பிறருக்கு தொல்லை இல்லாமல் தடை செஞ்ச பொருள்ங்கிற மென்ஷன் பண்ணி இதை பார்த்தன வெக்கமா இல்லை? நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில தடை செய்த பொருளை நைட் ஓட்டிக்கிங்க லெட்டரை தருவாங்க. அதே வந்து பொது தாவக ஆட்சியில ஒரு பால் ஒரு தமிழக வேலைக்கு போய் ஒரு 200 தூக்கி இது வேண்டாம் வேலை போயிட்டு பயந்துக்கிறாங்க. வேலை பண்ணி அவன் சொல்றான் 200 ரூபாய் சார். எனக்கு வந்து இப்போ 200 ரூபாய் பெரிய விஷயம் இல்லை சார். நான் சாதாரண சங்கீதா ஹோட்டலில் சரவண ஹோட்டலில் சாப்பிட்றான்னா எனக்கு நல்ல வருமானம் இருக்கிறான்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 200 ரூபா அவர் கொடுத்தனால ஒரு மாட்டி விடுற மாதிரி இல்லை. காரணம் அந்த டியூட்டி போக 1.5 ஹவர் வெயிட் பண்ணியிருக்காரு, அப்படி இருக்காரு. சரி, நான் கேட்குறேன், இது வரைக்கும் காவல்துறையில உளவுத்துறை இன்னொன்று சொல்றேன். இந்த ஸ்டேஷனை பல முறை சொல்லிட்டேன், இந்த ஸ்டேஷன் இன்னைக்கு நான் சொல்லலை. சரி, உளவுத்துறையும் காவல்துறையும் உளவுத்துறையும் ஐஎஸ் தெரியாதான். ஒரு காவல் நிலையத்தில் பேர் சொல்லலை, ஏன்னா பல முறை சொல்லியாச்சு. திருடத்தை சீஸ் பண்ண 2 வண்டிய அந்த காவல் சொல்லியாச்சு. ஆமா இருக்கட்டும் சார். அப்ப அது ஐஎஸ் கண்டுபிடிக்கலையே,
சார் உளவுத்துறை எதுக்கு இருக்கு சார்? சார் உளவுத்துறை எதுக்கு இருக்கு? குடோன் வச்சுக்கிற குடோனை கண்டுபிடிக்கிறது. வச்சுக்கலாம், அடுத்தது விட்டுக்கலாம். அதனால நீங்க வந்து இந்த இந்த சிபிஐ இதுல நிறைய பேர் மாட்டுவாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை, பொதுமக்கள் எதிர்பார்க்கறது, அந்த புகாரியை மட்டும் அரெஸ்ட் பண்ணதுல எந்த விதமான, அதை இன்ஸ்பெக்டருக்கு மேல நீங்க கையை வைக்க மாட்டேங்கிறீங்க. புகாரி பச்சையா சொல்றாரு, நான் இந்த 40 லட்சம் ரூபாய் எடுத்துக்கல, நான் எஸ்பி ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லிட்டேன், அவர் தான் வாங்கிட்டு வானாரு, பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன்.